வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செங்கற்பட்டு மாவட்டம் பல்லாவரத்தை அடுத்த பம்மல் சங்கர் நகர் பகுதியில் அப்பாசாமி ரியல் எஸ்டேட் நிறுவனம் சார்பாக கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பு உள்ளது. இதில் 700க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ள நிலையில் 30 லட்சம் ரூபாய் முதல் சுமார் 1 கோடி ரூபாய் வரை கொடுத்து பயனாளிகள் வீடுகளை வாங்கியதாகவும், ஆனால் குடிநீர், கழிவுநீர் வெளியேற்றம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை எனவும் கூறப்படுகிறது. கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னரே வீடுகளை வாங்கிய நிலையில் 2 ஆண்டுகளுக்குள் அனைத்து வசதிகளையும் செய்து தருவதாக கூறிய அப்பாசாமி ரியல் எஸ்டேட் நிறுவனம் அதுவரை வாகனங்கள் மூலம் ஏற்பாடு செய்து கொள்ள அறிவுறுத்தியதாகவும், ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பயனாளிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். எங்களோட மெயின் ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா சூவேஜ் கனெக்ஷன் கிடையாது. ஸோ சூவேஜ் கனெக்ஷனுக்காக எங்ககிட்டேருந்து 65,000 வாங்கியிருக்காங்க அப்பாசாமி. 5 வருஷம் முன்னாடி இந்த வீடு வாங்கும்போது சூவேஜ் கனெக்ஷன் இன்னும் 2 வருஷத்தில் வந்துடும் உங்களுக்கு. அது வரைக்கும் இந்த சூவேஜ் எடுக்கிற இதுக்கு பைசா நீங்கள் செலவு பண்ண வேண்டியிருக்கும். இன்னும் 2 வருஷத்தில் எல்லாம் சரியாயிடும்னு சொல்லி தான் எங்ககிட்டேருந்து இந்த பைசா வாங்கிட்டு இந்த பில்டிங்கை கொடுத்தாங்க. பட் இன்னி வரைக்கும் சூவேஜ் கனெக்ஷன் வரலை. சூவேஜுக்கான பணத்தையும் அவங்க கவர்மெண்ட்டுக்கு கட்டலை. அதுதான் எங்களோட மேஜர் ப்ராப்ளம். இந்த நிலையில் பராமரிப்பிற்கான தொகை மாதம் 12,000 இருந்து 15,000 ரூபாய் வரை கேட்பதாகவும், இதனால் கடும் சிரமத்தை சந்தித்து வருவதாக கூறும் குடியிருப்பு வாசிகள் அசோசியேஷன் தங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யாமல் அப்பாசாமி ரியல் எஸ்டேட் நிறுவனத்திற்கு சொந்தமான வேலைகளை மட்டுமே செய்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். நாங்கள்லாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. இந்த வீடை நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்ததுலேருந்து வாங்கியிருக்கோம். அதில் நாங்கள் மெயின்டெனன்ஸே மாதம் 12,000லேருந்து 15,000 பே பண்ணணும். அது இல்லாமல் எங்களோட இஎம்ஐ கட்டணும். இதெல்லாம் கட்டிட்டானா நாங்கள் சாப்பாடுக்கோ எங்களை ஃபேமிலி நடத்துறதுக்கோ நாங்கள் எப்படி பண்ண முடியும்? அங்கே நடத்திட்டு இருக்க அசோசியேஷன் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இல்லை. அவங்க பில்டரோட கை கோர்த்துக்கிட்டு அவங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறதுல தான் இருக்காங்களே தவிர எங்களோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணலை. இதற்கிடையே கடந்த 1 வாரமாக சமையலறையை தவிர்த்து மற்ற இடங்களில் குடிநீரை நிறுத்தியிருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கும் குடியிருப்பு வாசிகள் கேட்ட பணத்தை கொடுத்தால் மட்டுமே குடிநீர் வழங்கப்படும் என கூறுவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். எங்களுக்கெல்லாம் வாட்டரை இப்போ ஒரு வாரமாக கட் பண்ணிட்டாங்க நிறைய பேருக்கு. இப்போ கிச்சனில் மாத்திரம்தான் வாட்டர் வருது. மற்ற எல்லாத்துலேயும் வாட்டரை கட் பண்ணிவிட்டு நாங்கள் அதிகப்படியாக கேட்ட 9 ருபீஸும் 12 ருபீஸும் நீங்கள் கொடுத்தா தான் வாட்டர் கொடுப்போம்னு எல்லாரையும் பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க ரெசிடென்ட்ஸை. இந்த விவகாரம் தொடர்பாக புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரிவித்திருக்கும் குடியிருப்பு வாசிகள் வீட்டின் முன்பாக நின்று போராட்டம் நடத்தியதோடு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். விருப்பத்தை கேட்காமல் தன்னிச்சையாக செயல்படும் அசோசியேஷன் பறிக்காதே பறிக்காதே குடியிருப்போரின் உரிமையை பறிக்காதே. இந்த புகார் தொடர்பாக அப்பாசாமி ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டிங் மேனேஜர் இந்திரகுமாரிடம் விளக்கம் கேட்டபோது, பம்மலில் தண்ணீர் மற்றும் பாதாள சாக்கடை இணைப்பை இன்னும் தாம்பரம் மாநகராட்சி வழங்கவில்லை என்றும், இதனால் வாகனங்கள் மூலமாக ஏற்பாடு செய்ததாக கூறினார். பம்மல்ல இன்னும் சூவேஜ் கனெக்ஷன் கொடுக்கல முனிசிபாலிட்டில இருந்து. சரிங்க சார். அதனால சூவேஜ் உடைய ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்க லாரியில தான் எடுக்க வேண்டியிருக்கு. கொஞ்சம் டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க, பேலன்ஸ் லாரியில எடுக்கிறாங்க. அதே மாதிரி தண்ணி கனெக்ஷன் இன்னும் வரல. தண்ணி கனெக்ஷனுக்கு லாரியில தான் வாங்குறாரு. ஓகே சார். இது அவங்க மெயின்டெனன்ஸ்ல அசோசியேஷன்ல இருந்து கேட்கும் பொழுது அவங்க கொஞ்சம் பேர் மட்டும் பே பண்ணல போல இருக்கு. மேலும் குடிநீர் மற்றும் பாதாள சாக்கடை இணைப்பிற்காக குடியிருப்பு வாசிகளிடம் வாங்கிய பணம் அசோசியேஷன் நிர்வாகத்திடம் உள்ளதாகவும், தாம்பரம் மாநகராட்சி இணைப்பு வழங்கியவுடன் அந்த பணத்தின் மூலம் ஏற்பாடு செய்யப்படும் என்று கூறினர். நம்ம கனெக்ஷனுக்காக அவங்க கிட்ட பணம் வாங்கியிருக்கோம். ஓகே சார். அந்த பணம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உட்பட எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வாங்கியிருக்கோம். அதுல கனெக்ஷன் வாங்குறதுக்கு உண்டான பணம் பத்திரமா அவங்களுடைய பழைய அசோசியேஷன் அக்கௌண்ட்ல சேஃபா இருக்கு. இப்போ அவங்க கனெக்ஷன் இந்த வருட கடைசியில வரும்ன்றாங்க. அக்டோபர் மாசம் வாக்குல வரும்ன்றாங்க. அப்படி வர்ற பட்சத்துல அரசாங்கம் கொடுக்கிற பட்சத்துல அதை நம்ம வாங்கி செட் பண்ணி கொடுப்போம். இந்த விவகாரம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய விசாரணை மேற்கொண்டு அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்பதே அவர்களின் கோரிக்கையாக உள்ளது. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.